ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் டிவியில் டாப் சீரியலான சிறகடிக்க ஆசை சீரியலில் அடுத்து வரப்போகிற எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முத்துவையும் மீனாவையும் கேவலப்படுத்தணும்னு நினச்ச சிந்தாமணிக்கு அவங்க பொண்ணு மூலமாகவே ஒரு பெரிய அவமானம் காத்திருக்கு. அது என்னன்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம். ப்ரொமோவில் என்ன காட்டினாங்க அப்படின்னா, அவங்க பொண்ணும் சத்யாவும் பைக்கில் போகிறத பார்க்குறாங்க சிந்தாமணி. அவங்கள அப்படியே பின்னாடியே ஃபாலோ பண்ணி வராங்க. அவங்க எங்கே போகிறாங்கன்னு பார்த்தா, நேராக முத்து வேலை செய்கிற கார் கம்பெனிக்கு போயிடுறாங்க. அதை எல்லாமே காரில் இருந்தே கவனிச்சுட்டு இருக்காங்க சிந்தாமணி. முத்துவுக்கும் மீனாவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சு மீனா என்ன சொல்லுவாங்கன்னா, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடக்காது, தயவு செஞ்சு 2 பேரும் பிரிஞ்சிருங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. இதுதான் சிந்தாமணிக்கும் முத்துவுக்கும் உள்ள கதை வரப்போகுது. அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ரோகிணி எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்த போகிறாங்கன்னு தெரியலை. ரோகிணிக்கு ஆனால் ஒரு ஹிண்ட்டு கிடச்சிருச்சு. கண்டிப்பாக அந்த ஃபாரின் பொண்ணை மனோஜ் எப்படியாவது தலையில் கட்டி வச்சுருவாங்க. நம்ம டைவர்ஸ் கொடுத்தா தானே அந்த கல்யாணமும் நடக்கும். எப்படியாவது அவகிட்ட பேசியே நம்ம அந்த கல்யாணத்தை நிறுத்த வச்சுருவோம். அது வரைக்கும்லாம் நம்ம வெயிட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி என்ன பண்ண போகிறாங்கன்னா, போய் அந்த பொண்ணுக்கு கூட கனெக்ட் ஆக போகிறாங்க. அது எப்படிங்கிறது தான் சுவாரஸ்யமே. அந்த பொண்ணை வழியில் எப்படியோ மீட் பண்ணிடுவாங்க. அதுக்கும் காரணம் பார்த்திங்கன்னா நம்ம மனோஜாக தான் இருப்பார். உடனே அந்த பொண்ணுக்கிட்ட போயிட்டு ஒரு மிட்டாயை கொடுத்து இதை சாப்பிடுமா, வாந்தி நின்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பொண்ணுக்கிட்டையும் நல்லா ஃப்ரெண்ட்லியாக பேசி அவளை எப்படியாவது பார்லருக்கு வர வைக்கணுங்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. இவங்க காடை கொடுத்து பார்லருக்கு வரவும் வச்சுருவாங்க. கரெக்டாக அந்த பொண்ணு வர நேரம் பார்த்துட்டு அந்த ஃபோட்டோவையும் காட்டிடுவாங்க. ஸோ இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டு அப்படிங்கிறதையும் சொல்லி என்ன காரணம், எதனால பிரிஞ்சோ எல்லாத்தையுமே சொல்ல போகிறாங்க. அதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, அந்த மனோஜுக்கு இன்னும் டைவர்ஸும் கிடைக்கல. 6 மாதம் என் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம்லாம் அந்த அமெரிக்காக்காரங்களுக்கு தெரியாது. ஸோ இதை எல்லாத்தையுமே நம்ம ரோகிணி சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் சொன்னதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு தெரியல. ப்ராட் மைண்டடாக இருந்தால் மனோஜுக்கு 6 மாதம் வெயிட் பண்ணி ஒருவேளை மனோஜை கல்யாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இல்லை அப்படின்னா உடனே வீட்டில் சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. ஸோ இது ஒரு பிரச்சனையாக வெடிக்க போகுது. ஸோ இதுதான் நம்ம இந்த வாரங்களில் பார்க்க போகிறோம். ஸோ என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.